Hello friends, welcome back to One Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக் வித் கோமாளி ஷோல பவித்ராவும் ரித்திகாவும் செஞ்ச செட்டிநாடு சிக்கன் கறி இல்ல செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படினாலும் சொல்லலாம். அந்த ரெசிபி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மசாலாலாம் வறுத்து அரைக்கணும். அதுக்கு ஒரு pan வச்சுக்கோங்க. அதுல 1.5 டேபிள்ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 4 சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இதிலையே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கலர் மாறி வரும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு நல்லா தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து ஒரு கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இதை வேக விடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் நல்லா குக் ஆகிடும். பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச பொடி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆகிடும். அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி விட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும். பாருங்கள், நல்லா திக்காகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தலை துவைக்கலாம். இது சூடான ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.